விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் பொது பாதையை ஒரு தரப்பினர் கம்பி வேலி போட்டு அடைத்துள்ளனர். இதனால் மூதாட்டியின் உடலை கொண்டு செல்ல விடாமல் பாதையை அடைத்ததற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், என்ன நடந்தது? உங்க முழு விவரம். அதாவது ராதிகா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சொக்கலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூக்கம்மாள் என்ற 90 வயது மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். இந்த கிராமத்தில் பொது மயானம் என்பது செயல்படுகிறது. இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல அந்த பகுதியில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் ஒரு வழியாக இந்த பொதுப்பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என்பதை எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பாதையை கம்பி வேலி போட்டு அடைத்து டிராக்டர் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இரு தரப்பினருடைய கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த அப்பநாயக்கன்பட்டி போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சார்பு ஆய்வாளர் சம்பவத்தை வீடியோ பதிவு செய்த போது உடனடியாக அவர்களுடைய மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் அவர்கள் உடலானது தற்போது அடக்கம் என்பது செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 8 வருடங்களாக இந்த பொதுப்பாதை பிரச்சனை இருந்து வருவதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது அப்போதைய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.